நிறைய பேருக்கு அப்படி என்ன பேசிட போறாரு? எல்லா வாரம் ஒன்று கத்துறாரு, 1 மணி நேரம் வந்து கத்துறாரு. போன வாரம் நான் எடுத்து ரெக்கார்டு கூட ஆகல. போன வாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. போன வாரம் என்ன இருந்துச்சு, நான் பேசுனேன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ரூட்டில் கொண்டு போனார். அதை நான் திருப்பி கேட்க கூட என்னால் முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ணது சேவ் ஆகும், இன்னைக்காவது சேவ் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து கேட்குறேம்மா, என் மெசேஜ் நானே கேட்குறேம்மா. நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் போய் நான் ஒரு வாட்டி இல்லை 4-5 வாட்டி நான் கேட்பேன். ஓகே, அதுக்கே எனக்கு அதுக்கு கொடுக்கல. 4-5 வாட்டி கேட்பேன். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், கேட்பேன். ஏன்னா நான் அடுத்த வாரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரிப்பேர் ஆகிறேன். என்ன நான் தயார்படுத்தி கொண்டு நான் இருக்கிறேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, கேட்பா, நீங்கள் ஜெபிக்கிறது நான் பார்க்கறது இல்லை, வேத வாசிக்கிறது நான் பார்க்கறது இல்லை. நீங்கள் எப்போ ஜெபிக்கிறீங்க, எப்போ வேத வாசிக்கிறீங்க? நான் கேட்பேன், அது உனக்கு என்ன? நான் ஜெபிக்கிறது 1 மணி நேரம் கிடையாது, 24 மணி நேரம் நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். எப்பவும் நான் ஜெபிச்சுட்டு தான் இருப்பேன். நான் எல்லா நேரமும் நான் எதை பண்ணுவேன் ஆண்டு. ஏன்னா ஆண்டு பிரசனத்தில் எப்பவும் நான் இருக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் கூட ஆண்டு பிரசனத்தை விட்டு நான் பிடிக்கவே பிடிக்காது. நான் பேசிட்டு இருப்பேன், நான் யார்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஆனால் என் மைண்ட் என்ன ஆகும், அங்கே வேற ஒன்று ஓடிட்டு இருக்கும். வசனங்கள் ஏதாவது வரும், ஏதாவது ஒரு காரியம் வரும். திடீர்னு ஏதாவது ஒன்று பார்க்கும்போது அதுலேருந்து ஆண்டு என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போ ஏன் அதெல்லாம் காரியங்கள் நடக்குதுன்னா, ஆண்டோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படியே ஒரு பிடிச்சிட்டு ஒரு இதில் ஒரு உங்களுக்கு வச்சா மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஜெபம் பண்ணணும். வேலை செய்யும் போது ஜெபிக்கணும், நடக்கும்போது ஜெபிக்கலாம். ஞாபகம் இருக்காது, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பெரியம்மா சொல்லிட்டு, அவங்க நீ சமைக்கும் போது துதிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. எங்கள் நாகர்கோயில் இருக்கிற பெரியம்மா, சங்கம் பெரியம்மா ஏன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உள்ள என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அந்நிய பாஷை என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. கொத்து பரோட்டா போடுவாங்க ஏன்னுவாங்க. ஆனால் வந்து அதுக்கு நமக்கு ஏன்னு கேட்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாஷையில் பேசுனாங்க. ஒவ்வொன்றும் ஆண்டோட இருக்கும்போது அந்த ஒவ்வொரு அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணுது, வித்தியாசமாக இருக்கும். ஏன் அனுபவமும் வித்தியாசமாக இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய நீங்கள் ஆண்டவரை இயேசு தான் பின்பற்றணும் இல்லையா? அவர் காண்பிச்சு கொடுத்துருக்கிறார் நமக்கு எப்படி வாழணும், இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்று என்ன பண்ணியிருக்காரு, காண்பிச்சு கொடுத்துருக்காரு. அவரை பின்பற்றுகிறவங்களா இருந்தாலே நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கலாம் இல்லையா? அவர் செய்தத பின்பற்றினாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம், நல்ல கிறிஸ்தவர்களாவே இருந்துடலாம். அது பண்ணாதனால தான் பிரச்சனை வருது இல்லையா? அது பண்ணாதனால தான் பிரச்சனை வருது. நம்ம நிறைய நேரத்துக்கு போய் மாட்டிக்கிறோம். அதான் பிரச்சனையில போய் என்ன பண்ணுறோம், நம்மளே போய் மாட்டிக்கிறோம். பிரச்சனை தேடி வரதில்லை, நம்மளே போய் என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரணும்னா தேவனுடைய ஞானம் தேவை இல்லைங்களா? தேவனுடைய ஞானம் தேவை. அவரோடு இருக்கிற காரியத்தில் உங்களுடைய ஆர்வம் தேவை. தேவை, உங்களுடைய ஆர்வம் இருக்கணும். அதுக்குள்ள விளைவுகள் என்னது, வெளியே ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும். எப்ப தேவ ஞானம் இருக்கிறதோ, தேவ ஞானம் இருக்கிறதோ, அதுல நீங்க எப்போ ஆண்டோட வார்த்தையில ஆர்வம் காட்டுகிறீர்களோ, அவருக்குள்ளால இன்னும் அதிகமா நான் போகணும், இன்னும் செய்யணும்னு இருக்கிறீர்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட விளைவுகள் வெளியே வரும். ஹலோ, வாய் மூடி கொட்டாய் போடணும். கொட்டாய் போடுறதா ஒன்று முடிவீங்க தெரியாம இருக்கு. ஏன்னா நான் பார்க்குறேன், என் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு தூக்கம் வருது.
உங்களுக்கு வேணா எனக்கு அப்புறம் அந்த ஆவி எனக்கு வந்துடக்கூடாது. எனக்குள்ளார இருக்கு பரிசுத்தாவியதை உங்களுக்கு போகணும். கொட்டாவி கெட்டாவியில எனக்கு இங்க வந்துடக்கூடாது. வாயை மூடி பண்ணுங்க. கொட்டாயம் வந்தா ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். விளைவுகள் உங்களுடைய காரியங்களோட விளைவு எப்போ வெளியே வரும்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படிஞ்சு தேவ ஞானத்தோடு செயல்பட்டு அதுல காரியங்கள் செய்யும்போது உங்களுடைய ஆர்வம் அதில் வெளியே வரணும். அது வெளிவட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவனுடைய கிரியை உங்களுக்கு வெளிப்படும் இல்லையா? அதுல விளைவுகள் பலன்கள் தெரியும். உங்களுடைய கனிகள் வைத்து நீங்க யாருன்னு உங்களை அறிய முடியும் இல்லையா? உங்களோட கனிகளை வைத்து அவங்களோட கனிகளை வைத்து தான் அவங்க யாருன்னு என்ன பண்ணும் வெளியே வரும். உங்களை பார்க்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற வளர்ச்சியை பார்க்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற கனிகள் தெரியுதான் பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா தெரியும் நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க. ஆவின் கனியில ஆவின் கனியில என்ன நுழைக்க கூடாது. ஆவின் கனிகள் எல்லாருக்கும் தெரியும். அதுல உங்க கனிகளின் படிதான் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை நீங்க வெளியே காட்டுவீங்க. அதன்படிதான் நீங்கள் அறியப்படுவீர்கள் இல்லையா? வேற எதுவுமே இல்லை. உங்க தேவ அன்பு உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா? உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்குதா? நீங்க பொறுமை உள்ளவங்களா இருக்கீங்களா? தயவு உள்ளவங்களா இருக்கீங்களா? சாந்தத்தோட இருக்கீங்களா? எல்லா இச்சை அடக்கத்தோட இருக்கீங்களா? இதெல்லாம் எல்லாம் உங்களுக்குள்ளால இருந்தாலே நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னு தெரியும். இதுல ஒண்ணு டவுன் ஆச்சுனாலே எல்லாம் டவுன் ஆயிடும். அதான் அந்த கனிகளோட ஆவின் கனியோட மெயின் கோரான சப்ஜெக்ட் அதுதான். அதுல ஒண்ணுத்துல ஃபெயில் ஆனா எல்லாத்துலயும் ஃபெயில். எப்படி நம்ம சப்ஜெக்ட் எழுதுனா ஒண்ணு ஃபெயில்னா எல்லாமே ஃபெயில் தான். அதுல இதெல்லாம் பாஸ் ஆயிட்டு ஒரு சப்ஜெக்ட் ஆனா என்ன பண்ணுவான், ஃபெயில் தான் போடுவான். திருப்பி என்ன பண்ண அந்த ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் எல்லாம் எழுதுனாதான் பாஸ் ஆகும். இந்த எல்லாம் நாங்க எல்லாத்தையும் எழுதுறோம். ஆரம்ப காலங்கள்ல என்ன பண்ணுவோம், ஒன்று ஃபெயில் ஆனாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நாங்க எழுதணும். அப்பதான் பாஸ் ஆகும். இப்பெல்லாம் ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் பார்த்து எழுதுனா போதும், அப்படி ஆயிடுச்சு. உங்கள் கனிகளின் படிதான் நீங்கள் என்ன பண்ணீங்க அறியப்படுவீர்கள் இல்லையா? அப்போ எப்படி அறியணும்? இப்போ 3 காரியம் மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். நான் ஆரம்பிச்சு சொன்னோம், ஞானம். தேவ ஞானம் உங்களுக்குள்ளாலே இருக்கணும், அது அவசியம். ஞானம் என்று சொல்லும்போது ஞானங்களோட சேர்ந்து புத்தியை வைக்கணும். ஞானம் வந்தால் புத்தியும் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஞானத்தை சம்பாதி என்ன பண்ணுமா? அப்புறம் புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும். அல்லேலூயா. முதல் காரியம் என்னது? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளையும் மறவாக கூடாது. என் வாயின் வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அப்போ ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியையும் சம்பாதிக்கணும். அது 2 தான் முக்கியம். அந்த 2 இருந்ததுன்னா அவர் வார்த்தை என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியும். தேவ ஞானம் உங்களுக்குள்ளால இருந்ததுன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். இங்க சண்டே பிரசங்க என்ன பேசுறான்னு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்போ ஞானம் புத்தி 2 வருது. எல்லாம் 2 இருக்கும்போது அடுத்தது அவர் வார்த்தை
வாயின் வார்த்தை உங்களுக்குள்ளால என்ன பண்ணுது? அது விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு உங்களால முடியும். ரெண்டு காரியம் ஒன்றிணைந்து இருந்தனா அது என்ன பண்ணும்? அவர் என்ன சொல்ல வரான்னு புரியும். அது விட்டு விலகாம இருக்க முடியும். ஒரு வார்த்தையை விட்டு விலக மாட்டீங்க. அதன்படிதான் நீங்க நடப்பீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி தான் என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்க. உங்க வாழ்க்கை இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் என்ன பண்ணும்? போகும். இது கீழே தான் என்ன பண்ணும்? உங்க லைஃப் போய்கிட்டு இருக்கும். உங்க வாழ்க்கை வந்து இதன் கீழே நீங்க நடத்தி கொண்டு போனீங்கன்னா உங்கள் வருங்காலங்களிலே என்னென்ன காரியங்கள் நீங்க எதிர்கொள்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் நீங்க இந்த சத்தியத்தின்படி அடிந்து நடக்கும்போது அது உங்களை எல்லா காரியங்களுக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா இன்னல்களுக்கும் உங்களை என்ன பண்ண ரட்சித்து விடுவிக்க அதுக்கு வல்லமை உண்டு. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் குறைபடுகிறதோ அதை நிறைவாக்குறதற்கு வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. எப்போ அதெல்லாம் வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்னா நீங்கள் அதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அது என்ன பண்ணும்? கிரியை செய்யும். இந்த வார்த்தை என்ன சொல்லுறது என்று உங்களுக்கு புரியலைன்னா அது என்ன பண்ண, அதோட வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதா நான் சொல்ல வருது? இந்த வார்த்தை என்ன சொல்லுது, என்ன பண்ண போகுது, அதோட இம்பாக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியலைன்னா உங்க வாழ்க்கையில அது என்ன பண்ண போகுது, அதை நீங்க என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பதான் பலவீனம் வந்து தாக்கும், லைஃப்ல போராட்டம் வரும். ஏன்னா போராட்டம் வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்குள்ளால வார்த்தை இல்ல, உங்களுக்குள்ளால சரக்கு கரெக்டா இல்ல, போய் சேரல. உங்களுக்கு தேவையான காரியம் வந்து சேரல. நீங்க லைஃப்ல எதிர்கொள்ளுகிற எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு பலன் இல்லை. காரணம் உங்க வார்த்தை உங்களுக்குள்ளால இல்லை. நீங்க உங்களுக்குள்ளால ஸ்டேபிளா ஆனீங்க மாத்திரம்தான், வாழ்க்கையில ஸ்டேபிள் ஆனா மாத்திரம்தான் அது அதை எதிர்கொள்றதுக்கு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாத்தையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாறுவீர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும், எல்லா ரீதியிலும், எல்லா என்ன சொல்றது, ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாறுவீர்கள். வார்த்தை உள்ளாலே இருந்தா, இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அதன்படி நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இங்க வந்து சொல்லப்பட்டபடி ஞானத்தை என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும், புத்திய சம்பாதிக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அதை விடாத. இப்போ அல்லேலூயா. இந்த வார்த்தையை விடாத, அது உங்களை என்ன பண்ணுமா? முன்னாடி இருந்து காக்கும், உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. வார்த்தை உங்களை பாதுகாக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது திருப்பி வாசிக்கிறீங்க. வார்த்தை உங்களை பாதுகாக்கும். தேவனுடைய வார்த்தை என்னை பாதுகாக்கிறது. தினந்தோறும் காலையில பைபிள் வாசிக்கிறது சொல்ற காரணம் வார்த்தை உங்களை பாதுகாக்கிறதுக்கு. ஹலோ, ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு இந்த வார்த்தை தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. தேவ வார்த்தை வாசிக்க சொல்றது காரணமே அது ஒரே ஒரு காரணம், வேற எதுவுமே கிடையாது. உங்களை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணோம்? பாதுகாக்கிறதுக்கு. வாசிக்க. அதுமே பிரியமாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை மேல எத்தனை பேருக்கு பிரியம்? நான் சொல்றதுக்காக கை கொடுக்கூடாது. உண்மையா இருக்கிறவங்க சத்தம் அல்லேலூயா ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா வந்து ஹெவியா வந்துருக்கும். அப்படின்னா உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. வார்த்தை மேல பிரியம் வைக்கிறது உங்களுக்கே
வாரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கணும். சொல்றதுக்கு வர யோசிக்கிறோம். இப்போ சொல்றதுக்கு என்னது யோசிக்கிறோம். அல்லேலூயா சொல்றதுக்கு யோசிக்கிறோம். ஆமென் சொல்றதுக்கு யோசிக்கிறோம். ஏன் வெட்கப்படுகிறீர்கள்? அல்லேலூயா சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆமென் சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. வார்த்தை உங்களை பாதுகாக்கிறது. அது மேல் பிரி வச்சா உங்களை என்ன பண்ணுது? பாதுகாக்கலாம். உங்களை என்ன பண்ணுது? வார்த்தை உங்களை என்ன பண்ணுது? இந்த ஒரே நிலையில இருக்குமா? ஏன் அப்படி இருக்கீங்க? கீழே போறீங்க அப்படி மேல, கீழே போறீங்க அப்படி மேல. நானே ஆஃப் இந்த சுவிட்சா நீங்க ஆன் ஆஃப் ஒன்னு ஆன்ல இருங்க இல்ல ஆஃப்ல இருங்க. போயிட்டு வரீங்க. என்ன ஸ்தோத்திரம். உங்களை தேவ வார்த்தை உங்களை அது விட்டு விடக்கூடாதுன்றாரு. அதை விட்டு விடாதீங்க. அது உங்களை தற்காக்கும். அது மேல ஆசைப்படுங்க. அது உங்களை பாதுகாக்கும். அது உங்களை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். தன்னாலே உங்களை காக்குறது. அது விட்டு விடாமல் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை என்ன பண்ணுது? பாதுகாக்கிறது. தன்னாலே உங்களை பாதுகாக்கிறது. தற்காக்கும். தன்னாலே உங்களை பாதுகாக்கும். தானே பாதுகாக்கும். அதான் தற்காக்கும். அப்போ அப்படியே பாதுகாக்கிறது. அது மேல நீங்க பிரிய வச்சீங்கன்னா உங்களை எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். உங்களை எப்பவுமே பாதுகாக்கும். திருப்பி அடுத்த வசனம் சொல்லுது, ஞானம் முக்கியம். ஞானமே முக்கியம். ஞானமே முக்கியம் சொல்லுங்க. ஞானமே முக்கியம். ஞானமே முக்கியம். ஞானமே முக்கியம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை அப்ப புத்தியை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கணும். என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கணும். என்னத்துக்கெல்லாமோ நம்ம சம்பாதிக்கிறோம். லைஃப்ல சம்பாத்தியம், நம்ம வாழ்க்கையோட சம்பாத்தியம் எது மேல இருக்கிறது? இது ரெண்டு என்னன்னா லைஃப்ல எது வேணா நீங்க சம்பாதிக்கலாம். நம்ம அதுதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். லைஃப் நல்லா இருக்கணும். 5 வருஷத்துக்குள்ளால வேற மாதிரி லைஃப் மாறணும். 5 லைஃப்ல அப்படியே நான் மாடி மேல மாடி கட்டி வீடு மேல வீடு போட்டு அது வேற மாதிரி செட் ஆயிடும். அதான் பிளானு. அது சம்பாதிச்சு ஒரு பிரதமும் இல்லை, அழிந்து போகிற காரியம். இதை நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். தேவ ஞானமும் புத்தி உங்களுக்குள்ளால இருந்ததுன்னா நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்கிறதா மாறுவீர்கள். உலகத்தை ஜெயிக்கிறவர்களா மாறுவீர்கள். உலகத்துக்குள்ள காரியங்கள், அழிந்து போற காரியங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? வரும். வீடா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். அதை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பேரை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேரை தூக்கி பேசுவான். ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிட்டா அதே ஆள் வாயை வச்சு என்ன பண்ண தேவையில்லாம என்ன பண்ணும்? பேசும். அதை தூச்சி தான் பேசும். புகழ்ந்து பேசுற வாயில என்ன பண்ணும்? தூச்சி பேசும். அதெல்லாம் சம்பாதிச்சு ஒரு மக்களை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய சம்பாதிச்சிருக்கோம், பேர் சம்பாதிச்சிருக்கோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மக்கள் என்ன பண்ண போறாங்க? இருக்கும்போது என்ன பண்ணுவான்? நல்லா உயர்த்தி பேசுவான். இளையகுமார் கதை உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சம்பாதிச்சான், எல்லாம் பண்ணான், ஜாலியாக இருந்தான். அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இல்லாத போது என்ன பண்ணாங்க? விட்டுட்டு போனாங்க. அதுதான் நடக்கும். அதான் உலகம். அவன் அதான் சம்பாதிக்கிறது. உலகத்தை சம்பாதிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுதான் நடக்கும். ஆனா தேவ ஞானம் உங்களுக்குள்ளால இருந்தீங்கன்னா உலகத்தை மேற்கொள்ள உங்களால் முடியும். தேவ ஞானம் புத்தி உங்களுக்குள்ளால இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்தை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு பாதப்படியில் இருக்கும். உலகம்
உங்கள் பாதபடியில இருக்கும். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு சொன்னாங்க, இந்த ஃபண்டு சிட் ஃபண்டு அதெல்லாம் போட்டு வைங்க ஃபஸ்ட்டு, உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணும் உதவும். இது பின்னாடி உதவும். எனக்கு பின்னாடி உதவுது, எனக்கு இப்போ வேணும். பின்னாடி உதவுது, அது பின்னாடி பார்த்துக்குது. அதுக்கு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து 14 வருஷத்துக்கு ஒரு இது இருக்குது, ஸ்கீம் இருக்குது. 1000 ரூபா 1500 ரூபா போட்டு மாதம் போட்டால் அது 14 வருஷத்தில் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா என்ன பண்ணுவோம், 14 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும். 14 வருஷத்துக்கு அப்புறம் 5 லட்ச ரூபாலாம் பெரிய காசாக இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. 100 இப்போதைக்கு 100 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம். அந்த மாதிரி நிலைமைக்கு மாறணும். எப்படி இருக்கும் ஃப்ளோ ஆஃப் மணி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு 3 வேளை நல்லா சாப்பிடுறீங்களா? இன்றைக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்குதா? இன்றைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதா? தேவனுக்குள்ளார நீங்க மகிமைப்படுறீங்களா? தேவன் உங்களால மகிமைப்படுறாரா? அதுதான் முக்கியம். 5 வருஷம் 10 வருஷம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். உங்க நோக்கம் இருக்கலாம், 5 வருஷத்துக்கு நோக்கம் இருக்கலாம், பிளான் திட்டம் வச்சுக்கலாம். அந்த திட்டம், அந்த நோக்கமும் உங்கள் திட்டமும் உங்களுடைய எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் நோக்கத்தையும் உங்கள் திட்டத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அது ஒப்பு கொடுக்காதனால தான் மாட்டிக்க முடியும். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்கும், ஆண்டவர் திட்டம் அது வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம பிளான் போட்டுட்டு நமக்குன்னு ஒரு லைஃப் தெரிஞ்சு கொண்டுட்டு இருக்கோம். அது ஆண்டோட பிளானோட ஓதிட்டு இருக்கனால பிரச்சனை வருது. நம்ம என்ன பண்ணணும்னா, இதான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு ஆண்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆனா நீர் என்ன பண்றீங்களோ அதை செய்ய காட்டுறேன். இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்க என் லைஃப்ல. அது கொடுத்துரு. தொலைநோக்கு பார்வையோட இருக்கிறது தப்பே இல்லை. அது விசுவாச பார்வை, அது நல்லதுதான். விசுவாசிக்கிறோம், அது நமக்கு கிடைக்கல. 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எனக்கு செய்வீர் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தருவீர் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காரியத்துக்காக இப்ப இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்க கூடாது. புரியுதா நான் சொல்ல வருது? அதான் ஞானம் முக்கியம், தேவ ஞானம் முக்கியம். காரணம் என்னன்னா 5 வருஷத்துக்காக 5 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காரியங்கள் இல்ல, 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அதை பத்தி யோசிச்சு அதுக்காக சேர்த்து வச்சு உங்க நேரத்தையும் உங்களுடைய உங்க சரீர பலத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து செலவு பண்ணி ஒண்ணுமில்லாம போறதுக்கு இப்போ எனக்கு என்ன தேவை, இப்போ எனக்கு என்ன லைஃப்ல என்ன முக்கியம், நான் இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன், இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்குரிய காரியங்கள் ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க இப்பொழுது ஆண்டுக்குள்ளாலே நீங்க பலப்பட்டு நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்குரிய காரியங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. விசுவாசம் வேணும், தொலைநோக்கு பார்வை வேணும், அதெல்லாம் முக்கியம் தான். ஆனா அதை என்ன பண்ணணும், ஆண்டோட சித்தத்துக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய தரிசனத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டோட பார்க்கல சமர்ப்பிச்சிருங்க. உங்களை எதிர்காலம் அவர் கையில இருக்குதுங்க. ஒன்ஸ் உங்க எதிர்காலம் அவர் கையில இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. உங்க பிள்ளையோட எதிர்காலத்துக்கு ஆர்டர் பார்க்க வச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளையோட எதிர்காலத்துக்கு பத்தி கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்போ ரொம்ப பிள்ளை பிறந்துச்சுன்னா பிறந்த கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, அதுக்கு கல்யாணத்துக்கு இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்தோத்திரம். பொம்பளை பிள்ளைக்கு என்ன பண்றாங்க, பிறந்த கொஞ்ச நாளுக்குள்ள இல்லப்பா பொம்பளை பிள்ளை இல்ல, அதுக்கு சேர்த்து வைக்கணும்ல, வாழ போற இடத்துல நல்லா இருக்கும்ல. அம்மா குழந்தை 5 மாசத்துக்கு ஆகல, அதுல வாழ போற இடத்துக்கு வந்து பேசுறாங்க. அதான் அந்த
புத்தி இல்லாத காரியம், தேவ ஞானம் இல்லாதனால தான் அந்த மாதிரி நடக்குது. உலகத்துல மூழ்கி இருக்கிறோம், உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் அடிமைகள் இல்லை, ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருக்கிறீங்க. தேவரோட ஆசாரிய கூட்டமா, ராஜனீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட மேன்மை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்க உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. பிள்ளைய லைஃப் இருக்கு, பிள்ளை பார்க்கணும், அதுக்கு இது பண்ணணும், பயப்படுறீங்க. லைஃப் பண்ணு சந்தோஷமா வாழ்றீங்க. நீங்க எல்லாவற்றையும் வந்து சுகமா இருக்கணும் தான் அவங்களோட விருப்பம் வேணும்ல. நீங்க வந்து நோஞ்சானா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை உங்க உடம்ப வருத்திக்கணும் நான்கு சித்தம் கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கை நாசமா போன நான்கு சித்தம் கிடையாது. நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அதான் ஆண்டோட சித்தமே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. உங்க ஃபுல்ல ஃபீஸ் காரியங்களா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்குள்ள தேவையை சந்திப்பார். நீங்க ஒப்பு கொடுக்காதனால தான் பிரச்சனை வருது. ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளையோட கல்யாணமா, அது எப்போ வருதோ அது நடக்கும். அதுக்குள்ள தேவையா ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க என்ன செய்றீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு போங்க. வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்படிச்சு ஒழுங்கா இருந்து, நான் என்ன சொல்றேனோ என் வார்த்தைக்கு கீழ்படிச்சு அதன்படி நீங்க நடந்தாலே போதும். அதான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கல. வேற எதுவுமே உங்களுக்கு எதிர்பார்க்கல. உங்க லைஃப் அப்படியே நீங்க நடத்திட்டு போனீங்கன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? பார்த்துக்கொள்வார். அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? பார்த்துக்கொள்வார். எதிர்காலத்துக்கு வந்து பயப்பட தேவையில்லை, தேவை கண்டு பயப்பட தேவையில்லை. இப்படி இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குதுப்பா, அந்த மாதிரி இருக்குப்பா, எப்படி நம்ம வாழ போறோம், எப்படி நம்மளுடைய குடும்பத்தை நடத்த போறோம், எப்படி இது செய்ய போறோம், இப்படி எல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. நான் எங்கேயும் சொல்லி என் லைஃப்ல எங்க குடும்பத்தில் நடந்ததா சொல்றேன், எங்க குடும்பத்தில் நடந்ததா சொல்றேன். அதெல்லாம் ஒரு மட்டும் கூட நான் பார்க்கறது இல்லை. நான் பணத்தையே ஒண்ணும் இல்லாத பேப்பர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். பணத்தை பேப்பரா நினைங்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. அது ஒழுங்கா கிழிஞ்சு அது ஒரு லைஃப் கிழிஞ்ச வாங்கலாம் கலந்தானே, அதுக்கு வேல்யூவே இல்லை. அது ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. பணத்தை ஒண்ணுமில்லாம ஒரு பேப்பர் நினைங்க. பணத்தை எப்போ வேணா எப்படி வேணா சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா தேவ ஞானத்தை அவருடைய புத்தியை சம்பாதிச்சால் பணம் எல்லாம் ஒண்ணுமே பெருசா தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்கா சம்பாதிக்கிறதுக்கு தேவ ஞானம் தேவை. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவ ஞானம் தேவை. உங்க லைஃப்ல என்ன பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு தேவ ஞானம் தேவை. பிரச்சனையை வந்து பணத்தால உங்க லைஃப்ல பிரச்சனைய போக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய செல்வத்தை வைத்தோ உங்களுடைய பலத்தை வைத்தோ உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைய போக்க முடியாது. தேவ வல்லமை தேவை, தேவ ஞானம் தேவை, தேவ கரம் உங்கள் மேல இருந்தால் மாத்திரம்தான் உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள முடியும், அதை உங்களுக்கு போக்க முடியும். அது மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் எல்லாம் தெரிஞ்ச சங்கீதம் 111 அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கட்டளைப்படி செய்த யாவரும் நல்புத்தி, நல்ல புத்தி உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளைப்படி செய்த யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு, நல்ல புத்தி உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் சொல்றது என்னது? கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹல்லேலூயா. அவருடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிற்கும். அவருடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிற்கும். எப்போ? ஆண்டவருடைய ஞானம், தேவ பயம் உங்களுக்கு இருக்கணும். நிறைய ரொம்ப ரேரா நான் பார்க்குறேன் இப்பெல்லாம். தேவ பயம் நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. தேவ பயம் நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உங்க எல்லா நடவடிக்கை அவருக்கு நல்லா தெரியும்.
உங்க லைஃப்ல நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா தெரியும். ஆனாலும் பண்றோம், தெரிஞ்சுக்கிட்டு பண்றோம், துணிகரமா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. தேவ பயம் இருந்தா தேவ ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆண்டவர் ஞானத்துல நடந்து வரும்ல. அது இல்லாதனால நிறைய நேரம் விழுந்து போறீங்க, பாவத்துல விழுறீங்க, சாபத்துல விழுறீங்க. சாபத்தை சம்பாதிக்கிறீங்க, நல்ல புத்தியை சம்பாதிக்கல, நல்ல தேவ ஞானத்தை சம்பாதிக்கல, பாவத்தை சம்பாதிக்கிறீங்க, சாபத்தை சம்பாதிக்கிறீங்க. தேவ கிருபைகள் உங்களுக்குள்ளாலே இல்ல, தேவ கிரியை உங்களுக்குள்ளாலே இல்ல. காரணம் தேவ பயம் உங்களுக்குள்ளாலே இல்லை. தேவ பயம் உங்களுக்குள்ளால் இருக்கணும். ஏன்னா உலகத்தை கண்டு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, உலகத்தை கண்டு பயந்துட்டு இருக்கீங்க, உலகத்துல இருக்கிறவனை கண்டு பயந்துட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போது பூச்சாண்டி வாரா என்ன பண்றீங்க? இப்பவுமே ஊட்டுறீங்க. வசனத்தை கொண்டு ஊட்ட மாட்டேங்கிறீங்க சாப்பாடு, வேத வசனத்தை சொல்லி ஊட்ட மாட்டேங்கிறீங்க. இந்த கதைகளை சொல்லி, வேத வசனத்தில் இருக்க கதைகளை சொல்லி ஊட்ட மாட்டேங்கிறீங்க. ஊட்டும் போது கூட பயப்படுத்தி தான் என்ன பண்றீங்க? கூட்டிட்டு இருக்கீங்க. காரணம் தேவ ஞானம் உங்களுக்கே இல்லை. ஏன்னா உங்க பிள்ளைகளை நீங்க இப்பத்துல இருந்தே நீங்க ட்ரெயின் பண்ண மாத்திரம்னா அவங்க முதிர் வயது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க கடைபிடிப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? புதுசாக சொல்றப்பா அப்படியே பாக்குறீங்கப்பா, நான் ஏதோ புதுசா ஏதோ குடிக்கிறப்பா, ஏதோ நான் ஏதோ கதை சொல்ற மாதிரி இல்லை இது. நீங்க உங்க பிள்ளைக்கு நீங்க ஆண்ட வார்த்தையை உள்ள ஊத்துனா மாத்திரம் உங்க பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகளுக்கு என்னவாங்க? தேவ ஞானத்தையும் அவருடைய வார்த்தையும் என்ன பண்ணுவாங்க? ஊட்டுவாங்க. ஊட்டுற சோறோட என்ன பண்ணுவாங்க? ஊட்டுவாங்க. எனக்கு எங்க அத்தை எங்க அப்பா இல்லை, எங்க அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. பிறந்த போது எங்க அப்பா இல்லை என் கூட. அப்பாவை வந்து போட்டோல தான் பார்த்துருக்கேன். 2 மாசத்துல கை குழந்தைய விட்டு போயிட்டாரு. போட்டோல தான் பார்த்துருக்கேன். என்னை வளர்த்தது எங்க அத்தைங்க, எங்க 3 அத்தைங்க தான் என்ன பண்ணாங்க? வளர்த்தாங்க. நான் என்ன பண்ணுவாங்க? என் வீட்டில் அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க பைக்கில் உட்கார வச்சு எங்கள் பெரிய அத்தை என்ன பண்ணுவாங்க? கதை நோவா கதை சொல்லுவாங்க. அது கதை சொல்லி என்ன பண்ணுவாங்க? எனக்கு அப்படிதான் ஊட்டி விட்டாங்க. நான் அப்படிதான் வளர்ந்தேன். எங்க அம்மா அப்பா செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணாங்க? எங்க அத்தைங்க எனக்கு செஞ்சாங்க, எங்க பாட்டி எனக்கு செஞ்சாங்க. வார்த்தை உள்ளுக்குள்ளால ஊட்டி வளர்த்தனால இப்படியாவது கொஞ்சம் மாதிரி இருக்கிறேன். எனக்குள்ளே நிறைய பாஸ் இருக்கு, எனக்குள்ள தப்புகள் இருக்கு, எனக்குள்ளால நான் பார்க்கவே. நான் வந்து ஒழுங்கு இல்லைப்பா, முன்னாடி ஒழுங்கு பிள்ளையாட நிற்கல. நான் எனக்குள்ள பாவம் இருக்குது, நானும் மனுஷன் தான். ஆனா பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதான தேவ இறக்கத்தை பெறுவான். பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். தப்பு பண்ணீங்களா? மொளகா போட்டு சரண்டர் பண்ணுங்க. முதல்ல நீங்க தப்பு பண்ணவங்கள்ட்ட நீங்க சொல்றத விட அது சொல்லணும், சாரி கேட்கணும், அது ஒரு பக்கம் இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். தாவீது ராஜா அது பயங்கரமான அவன் சொன்ன முதல் வார்த்தை, உனக்கு பணத்துக்கு விரோதமா மாத்திரம் நான் பாவம் செஞ்சது பெரிய காரியம். அத்தனை மனைவி எடுத்துக்கிட்டு தண்ணியில் எடுத்துட்டு அவளோட நல்லா ஜாலியாக இருந்துட்டு குழந்தைய உருவாக்கிட்டு அந்த ஹஸ்பண்டே என்ன பண்ணா? அவன் கையில் அவன் மரண சாசனத்தை கொடுத்து அவனை காயம் பண்ணிட்டு அப்புறம் அவன் மனைவி தனக்கு மனைவி எடுத்துக்கிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாம் சாரி கேட்கல. அவங்க பண்ணது அந்த மனுஷனுக்கு தான் சாரி கேட்கல. நான் சொல்றேன், உமக்கு விரோதமாக மாத்திரம் நான் என்ன பண்ணேன்? பாவம் செஞ்சேன். அதில் தான் பியூட்டி. அதில் பாவம் செஞ்சாரு, மன்னிப்பு கேட்டாரு, ஆனாலும் பிள்ளைய அடிச்சாரு. ஆனால் திரும்பி அவன் பாவம் செய்யலை. அந்த மாதிரி பாவத்தை என்ன மேலே திரும்பி செய்யலை. ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்ம பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் திரும்பி அதே பாவத்தை செய்கிறோம். அது என்ன பண்றது? அப்போ அந்த ஒரு ஆட்களை
பாவம் செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறோம், திரும்பி அதே பாவத்தை செய்யறோம். அப்ப எங்க போறீங்க? இப்போ உண்மையான ரெக்கன்சைலிங் இல்லை, உண்மையான பாவம் மன்னிப்பு கேட்ட வாழ்க்கை இல்லை. காரணம் மாற்றத்தை விரும்பாமல் இருக்கிறதுனால தான் நடக்குது. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க விரும்பணும். முதல்ல நான் முழுமையா மாறினாண்டவரேன், என் லைஃப் முழுமையா மாறினாண்டவரேன். ஏன்னா என் லைஃப், என்னோட வாழ்க்கையோட காரியம், என்னோட எல்லா பாவத்தின் விளைவுகள் பின்னாடிதான் வரும். இப்ப நல்லா ஜாலியா இருக்கும், இப்ப நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா அதோட விளைவு பின்னாடி விரியனை போல இருக்கும். விஷம், வாழ்க்கையில விஷம் வந்துடும். ஜாக்கிரதையா இருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரத்துக்குள்ளாலே நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அதுக்குள்ளாலே போகிற பாதையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 6:13. இது ஸ்லோவா தான் டைம் போகுது. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல், உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவர்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஹல்லேலூயா தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுத்து ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுத்து ஒப்புக்கொடுங்கள். இதெல்லாம் அப்படிதான் சொல்ல, ஒப்புக்கொடுத்து ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுத்து ஒப்புக்கொடுங்கள். அநீதியின் ஆயுதங்களுக்கு ஒப்புக்கொடாம தேவன நீதிக்கேற்ற காரியங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்க சரீரத்தை, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அப்போ பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாக, அநீதி உள்ள ஆயுதங்களாக இல்ல, நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை நீதிக்குரிய காரியங்கள்ல நீதிக்குரிய வாழ்க்கையாக இருக்கணும். நீதிமான்களாய் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளால எல்லா அநீதிக்குள்ள காரியங்கள் ஒழிஞ்சு போகணும். அநீதியான காரியங்கள் என்ன பண்ணும்? ஒழிஞ்சு போகணும். அநித்தியமான காரியங்கள் உங்கள் வீட்டை என்ன பண்ணும்? ஒழிஞ்சு போகணும். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. பாவம் செய்யலாமா? யாரு பார்க்க போறா? பொய் சொன்னா யார் தெரியும்? அவனுக்கு தெரியும். பொய் சொன்னா அவனுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை. பொய்னா சரளமா வரும். உண்மைனா உண்மை பேசுறதுக்கு கஷ்டப்படும். ஈவன் நான் திருப்பி விசாக்காக போனேன். ஹைதராபாத் விசாக்காக போகும்போது எனக்கு நான் முந்தினா நம்ம ஏதாவது சாக்கு சொல்லிட்டு ஏதாவது வாயிட்டு ஏதாவது பொய் சொல்லிட்டு அப்போ உண்மை சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. உண்மை சொன்னதுக்கு என்னென்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் போனேன்ப்பா, உண்மையாக நான் சொன்னேன். எனக்கு 2 வாரம் தேவைப்படும். நான் இதை ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். 2 வாரம் தேவைப்படும். முதல் வாரத்தில் வந்து அங்கே இதெல்லாம் நடக்கும்.
கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும். அட்டன் பண்ணிவிட்டு நான் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், தான் நான் உங்களுக்கு தமிழில் பேசுகிறேன். கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க. சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு நான் வந்துடுவேன்ப்பா, நான் அங்கே இருக்க போகிறதில்ல. அதான் நான் சொன்னேன். அதுக்கு மாதிரி எது மாதிரி பேசல. என்ன பண்ண கேன்சர் என்னது விசா டினை, உண்மையை சொன்னதுக்கு டினை. அதுதான் உண்மைக்கு இது. எவனோ எல்லாரும் கலாருக்குமோ என்ன பண்ண சொல்லிட்டு போகிறாங்க, போய் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மை சொன்னதுக்கு விசா டினை. ஒன்றும் இல்லாத காரியத்துக்குன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கதவு அடைச்சா நிறைய கதவு எனக்கு ஆண்டு எழுப்புவார். திறப்பா திறக்க மாட்டாரா? உங்களுக்கு அதே தான். ஒரு கதவு அடைஞ்சிச்சு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தது. ஆண்டவரே நான் உண்மைதான் ஆண்டவரை பேசல, நான் பொய் சொல்லலையே, நான் எதுக்கு போகலையே, நான் தேவையில்லாததுக்கு போகலையே, உங்களுடைய ஊழியத்துக்கு போகிறேன். என் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு, என் ஊழியத்தின் வளர்ச்சிக்காக தானே நான் போகிறேன். அடுத்த நாளைக்கு நான் போகணும் ஆண்டவரே, அதுக்காக தான் நான் போகிறேன். நான் வேற எதுவும் பொய்யும் சொல்லலை, எதுவும் இல்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் முடிச்சதெல்லாம் ஒன்றும். ஒரு கருவைகள் அடுத்தா 7 வெளியாக ஆண்டு 7 காரியங்கள் ஏற்படாது. பல கதவுகள் ஆண்டு திறப்பார், பல பாதைகள் ஆண்டு ஏற்படாது திறப்பார். அதெல்லாம் நடந்தாலும் இன்னொரு பாதை ஆண்டு திறப்பார். அவரால் முடியும், அவரால் முடியும். நாம் முற்றிலும் ஜெயிக்கொள்கிறாய் மாறும். நாம எல்லாம் ஃபெயிலியர் நம்ம நினைச்சுக்க கூடாது. ஃபெயிலியர் நம்மளே வச்சுட்டா மாத்திரம் தான் நம்ம ஃபெயிலியராக மாறும். நம்ம ஃபெயிலியர் இல்லை, நம்ம வின்னர். நம்ம வின்னர், நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாத்தையும் மேற்கொள்கிறவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியம் முடிச்சு, ஒரு காரியம் எல்லாம் தடைப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அப்படியே சோர்ந்துட்டு அப்படியே இருந்துட்டோம்னா அப்படியே லைஃப் போயிடும். இல்லை இப்போ முடிச்சா இது போயிடுச்சா, இல்லை இன்னும் எனக்கு வேற காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் இன்னொரு காரியம் எனக்கு தருவார். அது நான் தெரிஞ்சு கொள்கிறேன். எனக்கு மேல கீழுள்ள காரியங்களுக்குள்ள கவலைப்படாமல் மேலான காரியத்துக்கு நோக்கி இருங்கள். மேலான காரியங்கள் எதிர்பார்த்துருங்க. இன்னும் இதிலும் மேன்மையான காரியம் உங்களுக்கு வரும். இப்போ கதவு இருந்தால் பரவாயில்ல, அது பெருசாக நினைக்காதீங்க. இப்போ எனக்கு லைஃப்ல தடைப்பட்டதா, சில காரியங்கள் வராமல் இருக்குதா, கவலைப்படாதீங்க. இப்போ வரலையா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆண்டு ஏதாவது காரணத்தில் என்ன பண்ணுவாரு, தடைப்பட்டு வச்சிருப்பாரு, ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. எதுக்குன்னா வர்றது பெருசா இருக்கும். இதை காட்டிலும் வரப்போறது என்னது பெருசா இருக்கும். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறாருன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது மாதிரி அந்த பாசிட்டிவ் மைண்டோட நீங்க இருக்க. எல்லாம் அந்த உங்களுக்குள்ளால எதிர்மறையான காரியங்களை எடுத்து போடுங்க. எதிர்மறையான சிந்தைகள் வந்துச்சுன்னா உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து விடுங்க. நேர்முறையாக நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யுங்க. எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருங்க. எல்லாத்தையும் உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாயின் சொல் புறவாக முன்பாகவே அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறார், அவர் அதை என்ன பண்ண அறிந்து அந்த நமக்காக அவர் என்ன பண்ணாரு, பெருமூச்சுகளோட என்ன பண்ணாரு, வேண்டுதல் செய்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கை நடத்த பண்ண மாட்டாரா? பண்ணுவாரா இல்லையா? கண்டிப்பா பண்ணுவார்ல. அப்ப அவர் நம்புங்க, டோட்டலா நம்புங்க, கண்ணை மூடிட்டு நம்புங்க. வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. அந்த உங்களால இருக்கிற வைராக்கியம், அந்த ஆர்வம், அதை மாதிரி விட்டு விடாதீங்க. அந்த ஆர்வத்தையும் வைராக்கியத்தை நீங்க விட்டு விட்டீங்கன்னா உங்களால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அந்த வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. புரியுதா நான் சொல்றது? தைரியமா போங்க. ஃபெயில் ஆயிட்டீங்களா, பரவாயில்ல. ஃபெயில் ஆகிறதுனால ரிசல்ட் வந்துச்சா, எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்களா? அந்த ஃபெயில் ஆனவங்க நான் பார்த்துட்டேன். பசங்களுக்கு திருப்பியும் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த ஃபெயில் ஆன பசங்க அழுதுட்டு இருக்கு நான் பார்த்தேன். ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபெயிலியர்னா அவங்க கஷ்டம் இருக்கும். நிறைய ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. திருப்பி அவர் என்ன அந்த இந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் மினிஸ்டர்
திரும்பி ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு உடனே எழுதுறதுக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்ல ஃபெயிலியர் வந்து சகஜம். லைஃப்ல ஃபெயிலியர் வந்து சகஜம். அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பெருசா தெரியும். ஃபெயிலியர் இஸ் a part of success. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அவ்வளவுதான் சொல்ற காரியம். ஆண்டவர் உங்களை ஃபெயிலியரா இருக்க விருப்பப்படுகிறதே இல்லை. உங்க லைஃப் தோல்வியாவே மாறி இருக்கணும்னு ஆண்டவர் சுத்தம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கொண்டவராக மாறியிருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெயித்தாரா இல்லையா? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். முற்றிலும் ஜெயிக்கொள்கிறார். நம்மளை என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நான் யார் முற்றிலும் ஜெயிக்கொள்கிறா மாறுகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். அல்லேலூயா. 2 வாசிங்களா? 2 வாசிங்களா? 18 வாசிங்களா? என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், எல்லாரும் அவரை ஆர்ப்பரிக்கிற நாள் வரும், அவரை தொழுது கொள்ளுற நாள் வரும். உங்களை பலப்படுத்துகிறார். இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த திரும்பி லூக்கா எழுதும்போது இந்த அப்போஸ்தலர் நடத்திய லூக்கா எழுதும்போது திரும்பி அதை என்ன பண்றாரு? பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதா சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள்லாம் இதுல என்ன பண்றாரு? எழுதப்பட்டிருக்குது. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை அதே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்கணும் அவசியம் இல்லை. 28-29 நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. யோவேல் 2:28-29 இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்ன பண்ணியிருக்கிறாரு? இங்க தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல தான் முதல்ல பரிசுத்த ஆவியானவரால் நீங்க என்ன பண்ணாங்க? நிரப்பப்பட்டார்கள், ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், நிறைய பேருக்கு சாட்சிகளா இருந்தார்கள், நிறைய ஊழியர்கள் எழுப்பினார்கள், தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள், வாலிபர்கள் எழுப்பினார்கள், தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, கனவு சொப்பனங்கள் காணார்கள், எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நிறைவேறதுக்காக இந்த வார்த்தைகள் என்ன பண்ணாரு? சொல்றார். நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய போதகர்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய விசுவாசிகள் தீர்க்கதரிசனம் வர உடையவர்களா இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அது உண்மை, அது வந்து பொய் இல்லை. அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து ப்ரூஃபா நம்ம இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் அதுல ப்ரூஃப். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அதுல ப்ரூஃப். இந்த வார்த்தையோட ப்ரூஃபே நம்ம அடையாளம் நம்ம தான். நீங்களும் நானும் என்ன பண்றோம்? தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம், அவருடைய வார்த்தையில் நம்பி இருக்கிறோம், அந்நிய பாஷைகள் பேசுறோம், தேவ ஆவியால நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறோம். தீர்க்கதரிசனம் சில பேர் சொல்றீங்க, இதெல்லாம் வந்தோம்னா அவங்க பாட்டுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. நல்லதுதான். இதெல்லாம் ஆட்கள் காணும். தீர்க்கதரிசனம் சொன்னவங்களே ஆட்களை காணும். பரவாயில்ல. எனக்கு சனி பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் நான் குரூப்ல போட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த இதில் எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு சரியா பண்ணலை, எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு என் ஆவிக்குள்ளால் இதில் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிப்பா போப்பா, செட் ஆகலைன்னா போப்பான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா யாரையும் பிடிச்சி இருக்கிறதுக்கு எந்த ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலையா போவேன். ஆனா அவன் சொல்றானா, அவங்க எங்கதான் போனாலும் அவங்க எப்பா வந்து கேட்கும்போது எந்த சபையில ரசிக்கப்பட்ட
எந்த ஆங்கில பாஷை வார்த்தை பெற்றுன்னு கேட்டா விக்டோட்டிச்சுன்னு சொல்லும்போது அப்போதான் அதுவே போல எனக்கு அப்படின்னா அது சரி பசங்க சொன்னார். விக்டோட்டின்னு சொல்லும்போது பேர் எங்க வருது? யாருக்கு மகிமை போகுது? தேவன் மகிமைக்கு போகுது, நம்ம சபைக்கு தான் வருது. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுவிசேஷம் சொல்லும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு எல்லாரும் குடிச்சு வச்சு விசுவாசிய குடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நான் என்ன அழைக்கிறேன்? ஆண்டவர் 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, உண்மையா இங்க ஆராதிக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். வெறும் சேர் இருக்குதா, அந்த சேருக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். என்ன வந்து வார்த்தை சொல்லும்படியாக அனுப்பியிருக்கிறார், அவங்களை வந்து வழி நடத்தும்படியாக அனுப்பியிருக்கிறார். அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு 4 வாழைப்பம் தான் தாராளமா போகும். யாரும் பிடிச்சி வைக்கிறதுக்கு இல்லை, எனக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுடைய நீங்க பறக்கணும், எல்லாரும் உயர எழும்பி பறக்கணும். என்னோட ஆசை அதுதான். அந்த சுவிசேஷத்தை எடுத்து போய் சொல்லணும், சாட்சிகளா இருக்கணும். நீங்க எங்க போனாலும் நீங்கள் விட்டுறாடிச்சோட பிள்ளைகள் தான், விட்டுறாடிச்சுதான் அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போதுதான் தேவன் மகிமைப்படுறார், உங்களையும் ஆர்டர் பண்ணுவார், மகிமை படுத்துவார். விட்டு அவுட்டிச்சு சபைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சாட்சிகளா மாறுகிறீர்கள். நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, விட்டு அவுட்டிச்சு சரி வரவே வராது. அது நான் அடிச்சு சொல்லுவேன். நம்ம விட்டு சபை போல எந்த சபையும் இருக்குது கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரங்களை எழுப்பி விட்டுருக்குது சபை, எத்தனையோ பேரை நம்ம சுவிசேஷம் எழுப்பி விட்டுருது, எத்தனையோ பேர் நன்மை பெற்றுட்டு அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, வேற சபைக்கு போயிருக்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர்கள் அங்கே சாட்சிகளா இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டாலும் நான் எங்க ரசிக்கப்பட்டேன், நீங்க எங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? விக்டோரியா ஒரு சபை இருந்திருப்பா, பாஸ்டர் டோனி இருந்தாங்கப்பா, அப்புறம் சிஸ்டர் உமா இருந்தாருப்பா, இல்லை பாஸ்டர் ரூபன் இருந்தாருப்பா, அவங்க கிட்ட தான் நான் என்ன பண்ணேன் ரசிக்க. பட் அந்த சபையில தான் நான் ஞானசாரம் எடுத்தேன். வரும் நான் ஏதாவது போவாங்க, திருமணம் ஏதாவது வச்சு பாஸ்டர் பாஸ்டர் இங்கதான் வருவாங்க. ஏன்னா இதுதான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நல்லா இருக்கு, சோதனம். இது பண்ணும்போது அடக்கம் டைம்ல பாஸ்டர் வாங்க பாஸ்டர் வருவாங்க, பரவாயில்ல பண்ண வாப்பாங்க. சாட்சிகளா இருங்கள். அதான் உங்களை நீங்க சாட்சிகளா இருக்கணும். அதோட வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீங்க சாட்சிகளா இருந்தாலே எனக்கு போதும். நீங்க வளர்ந்து பெருகி உயர எழுதி பறங்க, எவ்வளவு உயர்றீங்களோ உயருங்க. அதுக்கு எனக்கு அதை விட ஆசை வேற எதுவுமே கிடையாது. நீங்க போயிட்டே உயர் எழுதிக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நான் வாங்கிட்டு போறேன், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க வாங்கிட்டு போங்க. அதுக்காக தான் நீங்க வந்துட்டீங்க, அது எதுக்கும் இல்லை. நீங்க உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நான் எதுவும் எதிர்பார்க்குற காரணம் அது இல்லை. நீங்க வந்து உயரணும், நீங்க இன்னும் வளரணும், நீங்க இன்னும் பெருகணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க மற்றவர்களுக்கு சாட்சிகளா இருக்கணும். உங்களை பார்த்து மற்றவங்க வரணும், இங்க உங்களை பார்த்து மற்றவங்க வரணும். அப்போ நீங்க சாட்சிகளா இல்லை, இது வரைக்கும் வரல. நான் மற்றவங்க வராத காரணம் என்ன? நீங்க சாட்சிகளா இல்லை, சாட்சிகளா இல்லை. அதுக்கப்புறமாவது இருங்க. சோத்திரமானவர் அன்று பிதாவை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவர் எங்களோடு ஈடுபட்டதுக்காக நன்றி. இந்த நேரம் எங்களோடு இந்த பிரசனம் இருந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையை எங்களோடு போதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்வீர். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் நீர் வைக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே அவங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நீர் இந்த இடத்துல கிரியை செய்கிறீர். இந்த கரம் இந்த இடத்துல இருக்குது கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை உடைய கரத்தில் இருக்குது. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறாங்க, வெள்ளப்படுத்துவீராக. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியம் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை பாராட்டுங்க. உண்மை எதிர்பார்த்து இருக்க முடியாது. கிருபை பாராட்டு. ஞானத்தினாலும் புத்தியினாலும் நிரப்புவீராக. அதை சம்பாதித்துக் கொள்ளுகிற திராணி அவர்களுக்கு தாங்க, பலத்தை தாங்க, சத்துவத்தை தாங்க, கிருபைகளை இன்னும் அதிகமாக தாங்க.
சாய்ஸஸ் நீ தாங்க. தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ஆண்டவரே நல்ல ஏற்ற காரியத்தை நீ ஆண்டவரே அவங்களுக்கு கட்டளையிடுங்க. பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பயத்தை நாங்க எடுத்து போடுங்க. நீர் கூட இருங்க. ஆசீர்வதிங்க. பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. பலத்த காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த கரம் எப்பொழுதும் இருப்பதாக. என்னுடைய வார்த்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தை பிரகாரம் எந்த வாதை வீட்டுக்குள்ள அணுகக்கூடாது ஆண்டவரே. இந்த பாதுகாப்பு எப்பொழுதும் அவங்க வீட்டை சுற்றிலும் வேறு பாதுகாக்கட்டும். வெள்ளப்படுத்துங்க. ஆரோக்கியமா வைங்க ஆண்டவரே. இந்த உஷ்ண காலத்திலே முழுவதும் கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த வன்கண்கள் பொறாமைகள் தீய பார்வைகள் தீய பேச்சுகள் எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாத்ததுக்காக நன்றி. இப்போ பாதுகாக்கிறவர்கள் இனிமேலும் பாதுகாக்கப்படலாம். முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாய் எங்களை மாற்றி ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உலகத்தின் கால் கீழே மிதிக்கும்படியாக எங்களுக்கு ஏற்ற பலத்தை நீ தாங்க. உலகத்தை சார்ந்திராமல் உண்மை சார்ந்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு திரும்பி பாராட்டுங்க. ஒரு கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதே பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும். பலத்த காரியங்கள் செய்யும். இது கனமே நமக்கு செலுத்துகிறோம். இப்பராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேளும். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் இணைக்கும் சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.